நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மணப்பெண் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி மசாலா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான பிரியாணி தரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மசாலாவை நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, சூப்பராக இருக்குது இந்த மசாலா போட்ட பிறகு தான் என் பிரியாணி பிரியாணி மாதிரியே இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். நம்ம பிரியாணி மசாலா எப்படி செய்கிறது நம்ம ஈஸியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 10 கிராம் அளவுக்கு ஒரிஜினல் பட்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரிஜினலாக வாங்குங்க, ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். கம்மியான ரேட்டில் நீங்கள் வாங்கினீங்கனாக்கா அது ஒரிஜினல் கிடையாது. ஸோ 10 கிராம் அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கிட்டால் போதும். இதுவே நீங்கள் 3 பிரியாணி செய்யலாம். ஸோ நீங்கள் 10 கிராம் அளவுக்கு ஒரிஜினல் பட்டை வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 5 கிராம் அளவுக்கு லவங்கம் எடுத்துக்கோங்க, அதாவது கிராம்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வாங்கணும். இது 5 கிராம் அளவுக்கு இருந்தால் போதும், எக்ஸ்ட்ரா எடுக்கவே எடுக்காதீங்க. 5 கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி 7 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ரேஷியோ, இந்த ரேஷியோவில் போட்டால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான பிரியாணி மசாலா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை 10 கிராம், ஏலக்காய் 7 கிராம், லவங்கம் 5 கிராம், 10, 7, 5. இதை கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரேஷியோவை நீங்கள் மாற்றவே கூடாது. கண்டிப்பாக இந்த அளவு நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் பிரியாணி டேஸ்ட் வரும். ப்ளீஸ் இதை மட்டும் மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரையான கடாயை வச்சுக்கலாம். அந்த கடாயிலேருந்து லைட்டாக ஹீட் வரும். ரொம்ப சிம்மில் வைங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா உங்கள் மசாலா கருகிடும். ஸோ ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் கிராம்பு போட்டுக்கிறேன். கிராம்பை போட்ட உடனே ஒரு 10 வரைக்கும் எண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரையும் எண்ணிட்டு நம்ம எடுத்து கொட்டிடலாம். அடுத்து இதே மாதிரி ஏலக்காவையும் பண்ணுங்கள். ஏலக்காவையும் நம்ம போட்டுட்டு அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நம்ம எண்ணிட்டு நம்ம மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, பட்டை போட போகிறோம். பட்டை ஒரு 15 வரைக்கும் எண்ணுங்க, ஏன்னா கொஞ்சம் வறுக்க லேட் ஆகும். ஸோ எல்லாமே ரொம்ப கம்மியான லோவில் வச்சு பண்ணுங்கள், இல்லைனா தீஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வறுத்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். எல்லாமே கரெக்டான அளவுக்கு வறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ஒரிஜினல் மட்டும் வாங்குங்க, லோக்கல் கடையில் வாங்கவே வாங்காதீங்க, ஏன்னா கண்டிப்பாக அது ஒரிஜினலாக இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா பவுடர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பர்ஃபெக்டான பிரியாணி மசாலா வேணும்னா என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேளுங்க, நான் அரைச்சி கொண்டு வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கலரே செம்மையாக இருக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக பிரியாணியில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிரியாணி மாதிரி எந்த பிரியாணியுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். எல்லா பிரியாணிலையுமே நீங்கள் இதை சேர்க்கலாம். எந்தெந்த பிரியாணினாக்கா மட்டன், சிக்கன், ப்ரான், ஃபிஷ் எல்லாத்துக்குமே இந்த பிரியாணி மசாலா ரொம்ப மஸ்ட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பிரியாணி மசாலா 1 கிலோ மட்டனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்க்கலாம். சிக்கனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்க்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மசாலா வேணுனாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் மசாலாவை போட்ட பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும்